ஆந்திரா சினிமாவில் வந்து அல்லு அர்ஜுனை பீட் பண்ணணும் அப்படின்றத தாண்டி ராம் சரணுக்குன்னு தனி மார்க்கெட் இருக்குது. பிரபாஸுடைய கலெக்ஷன் வந்து அல்லு அர்ஜுன் பீட் பண்ணார். அல்லு அர்ஜுனுடைய கலெக்ஷன் வந்துட்டு ராம் சரண் டெஃபினெட்லி. ஏன்னா இது வந்து வெறும் 3 நாள் கிடையாது, கிட்டத்தட்ட 10 நாள், ஆல்மோஸ்ட் வீக் வந்து இப்போ லீவ் வருது. இங்கே ராம் சரண் மூவி வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க தமிழ்நாடு, நீங்கள் சொன்னீங்களா தியேட்டர் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு, இப்போ பிரச்சனை அது இல்லை. இப்போ என்னன்னாக்கா அஜித் படம் வரும்போது நிச்சயமாக வந்து தமிழ்நாட்டில் வந்து ராம் சரண் படம் ஓடாது. நீங்களே சொல்லுங்கள். புஷ்பா 2 வந்து அஜித் வந்து விடாமுயற்சி வந்து ரிலீஸ் ஆகும்போது இங்கே வந்து கேட்டால் படம் ஓடி இருக்காரு. எல்லா நடிகருக்கும் உள்ள ரசிகர்கள் வேற, அஜித்தோட ரசிகர்கள். ஸோ இந்த சூழ்நிலைக்கு தியேட்டர் இல்லாமல் போயின்னு கேட்டால் இப்போ இவங்க தயாரிப்பு நிறுவனங்களுக்குள்ள ஏற்பட்ட அரசியல் இது. ஆனால் இங்கே சங்கருடைய கேம் சேஞ்சர் படத்தோட அரசியல் இருக்கு. அந்த படம் இங்கே சங்கருக்காக லைக்கா வந்து பெண்ட் ஆயிடுச்சு. ராம் சரணுக்காக கூட சங்கருக்காக கரெக்ட். அஜித் மாதிரி வேற எங்கேயுமே ரசிகர்கள் யாருமே இருக்க முடியாது. அந்த மாதிரியான ரசிகர்கள் இருக்கிறாங்க. கடவுளே அஜித்தேன்னு சொல்லும் போதே புரிஞ்சுக்க வேணாமா? உபேடகலி வந்து பார்த்தா தள்ளி போடணும் படம் ரிலீஸ். அப்போ என்ன பண்ணணும்? விடாமுயற்சி ரிலீஸ் சொல்லிட்டா அவங்க ஆட்டோமேட்டிக்காக தள்ளி போயிடுவாங்க. ஏன்னா இல்லை, அஜித் அவர்களே வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து, என்னுடைய ஃபர்ஸ்ட் எடுத்த படம் வந்து ரிலீஸ் ஆகாமல் அடுத்து வரக்கூடிய படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அப்போ அந்த படத்து மேலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பிளாக் மார்க் மாதிரி ஆயிடும். அப்படி அதனால வெயிட் பண்ணி குட் பேட் அக்லியா அவங்களே இப்போ கரெக்டுங்களா? இப்போ ரஜினி சொன்ன வார்த்தை கொண்டு வந்து அஜித் இங்கே ஏமாற்றப்பட்டிருக்கிறார். அஜித் வந்து இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட அவர் பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் ரசிகர்களை மதிக்காமல் இருக்கிறது கிடையாது. இவங்க லைக்கா வந்து பெண்ட் ஆகிட்டாங்க. அவங்க பெண்ட் பண்ணதுக்கு காரணம் கேட்டால் இவங்களுக்கும் அவருக்குள்ள ஒரு பாண்டிங் ப்ராஜெக்ட் வந்து இந்தியன் 3 இருக்கு. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் விஜய் சௌமியா. இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க மூத்த பத்திரிகையாளர் சேகுவார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வாழ்த்துக்கள். ஆந்திரா சினிமாவில் வந்து அல்லு அர்ஜுனை பீட் பண்ணணும் அப்படின்றத தாண்டி ராம் சரணுக்குன்னு தனி மார்க்கெட் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஆந்திரா சினிமாவில் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் வந்து எப்பவுமே கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இயர்னுடைய ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் என்டிஆர் அண்ட் அதுக்கப்புறமா வந்து பிரபாஸுடைய கலெக்ஷன் வந்து அல்லு அர்ஜுன் பீட் பண்ணார். அல்லு அர்ஜுனுடைய கலெக்ஷன் வந்துட்டு ராம் சரண் டெஃபினெட்லி. ஏன்னா இது வந்து வெறும் 3 நாள் கிடையாது, கிட்டத்தட்ட 10 நாள், ஆல்மோஸ்ட் வீக் வந்து இப்போ லீவ் வருது. அதனால அது எப்படியும், ஏன்னா உலக இந்தியாவிலேயே வந்து அதிகமான தியேட்டர்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டேட்னா அது ஆந்திரா தான். ஆந்திராவில் தான் அதிகப்படியான தியேட்டர்ஸ் பிளஸ் ஸ்க்ரீன்ஸும் அங்கே அதிகமாக இருக்கு. ஸோ அது ஒரு பக்கம் அவங்க போட்ட கலெக்ஷன் எடுத்துடலான்றதுக்கான ஒரு ரீசன். இன்னொரு பக்கம் என்னதான் இருந்தாலுமே வந்து ராம் சரண் அவர்கள் வந்து இங்கே ரிலீஸ் பண்ணாலுமே அவருக்குன்னு இருக்கக்கூடிய ஃபேன் டெஃபினெட்லி போய் பார்க்க தான் போறாங்க. அது வந்து யாராலையும் தடுக்க முடியறது இல்லை. அண்ட் அதை தாண்டி மற்றவங்கலாம் போய் பார்க்கணுன்னும் போது ஒரு பரிச்சயமான முகமா என்னதான் இருந்தாலும் ஒரு லோ பட்ஜெட்ல வந்திருக்கக்கூடிய தமிழ் படம்னு முதல் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்துட்டு மற்ற லாங்குவேஜுடைய படம் போய் பார்க்குறவங்க இருப்பாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் சென்னை மாதிரியான இடத்துலலாம் வந்து அதிகப்படியான தெலுங்கு மக்கள் இருக்கிறதுனால அந்த படத்தை எப்படி இருந்தாலும் அது தனி ஸ்க்ரீன்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் போக போகுது. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் தயாரிப்பாக இருந்தாலுமே கூட விடாமுயற்சியை ரிலீஸ் பண்ணுறவங்க வந்து ரெட் ஜெயிண்ட் அவங்களுக்கான ப்ராஃபிட், ஏன்னா லைக்காக்கும் அவங்களுக்கு ஏற்கனவே வந்து எக்கச்சக்கமான குடுக்கல் வாங்கல் வந்து பெண்டிங்ல இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த 10 நாளுக்கான இதுவை வந்து அவங்க விட்டுறதுக்கு அவங்க அந்த சைட்ல இது பண்ணாலுமே இவங்க விட மாட்டாங்கல்ல. இல்ல இது என்கிட்ட இதையும் சேர்த்து சொல்லிடுறேன். சோ அதுவும் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே சார், மார்க்கெட்டிங். சொல்லிட்டீங்க, நல்லா புரிஞ்சுங்க. அஜித் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னா ஒருபோதும் வந்து ரெட் ஜெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தடையா இருக்கவே மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஆனால் ஒரு தயாரிப்பு நிறுவனமே வந்து இங்கே வந்து ஒரு நான் சொல்கிறேன்னா ப்ரொடக்ஷன் வந்து நிறுவனங்களுக்குள்ளே சொல்கிறேன், தயாரிப்பு நிறுவனங்களுக்குள்ள ஒரு அரசியல் வருதுன்னு வச்சுங்களேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வந்து வெளியீட்டாளர், நான் சொல்கிறேன்னா ரெட் ஜெயிண்ட் மாதிரி வந்து வெளியீட்டாளருக்கு வந்து அதில் தலையிட மாட்டாங்க. ஏன் தலையிட மாட்டாங்கன்னு நான் சொல்கிறேன்னா, இங்கேயும் அவங்களுடைய வியாபாரம் இங்கே இப்போ பேன் இண்டியா மூவின்னு வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே ராம் சரண் மூவி வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க தமிழ்நாடு, நீங்கள் சொன்னீங்களா தியேட்டர் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு, இப்போ பிரச்சனை அது இல்லை. ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும், என்ன சொன்னீங்கன்னா உலகம் முழுவதும் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெட் கார்ட், அதை கட்டினா ஒரு சிவப்பு கம்பளம் விட்டுட்டாங்கன்னா நல்லது.
ஆனால் இப்போ என்னன்னாக்கா அஜித் படம் வரும்போது நிச்சயமாக வந்து தமிழ்நாட்டில் வந்து ராம் சரண் படம் ஓடாது. நீங்களே சொல்லுங்கள். அதாவது கண்ணை கட்டி யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா, அஜித் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா தியேட்டர்கள் முழுமையாக வந்து ஆக்கிரமிக்கப்படும். ஒரே ஒரு காம்ப்ளெக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 4 தேட்டர் 2 வருஷம் கழிச்சு வருது. அதான் நான் சொல்கிறேன்ல, தியேட்டர்லாம் அதகலப்படும். அப்போது அதை வந்து தவிர்க்கணும் போது கேட்டிங்கன்னா, அங்கேருந்து வரக்கூடிய சங்கரும் இப்போ நான் சொல்கிறேன், இதே ராம் சரண் அந்த படத்தை வந்து சங்கருடைய பங்களிப்பு எதுவுமே இல்லைன்னு வச்சுங்க. ராம் சரண் படம்னு சொன்னா அது ஒன்றும் பேசப்படாது. எந்த படமாக சார், ராம் சரண் மட்டும் கிடையாது, எதுவாக இருந்தாலும். ஆனால் இதான் இந்த புஷ்பா 2வே நான் சொல்கிறேன், சவால் விட்டு சொல்கிறேன். புஷ்பா 2 வந்து அஜித் வந்து விடாமுயற்சி வந்து ரிலீஸ் ஆகும்போது இங்கே வந்துன்னு கேட்டால் அந்த படம் ஓடி இருக்காது. இது உண்மை. ஏன்னா இங்கே வந்து இந்த லேண்ட் வந்து அஜித்துக்கான ரசிகர்கள் வேற லெவல் ரசிகர்கள். நீங்கள் சொல்கிறது நான் மறுக்கணுன்றது இல்லை. எல்லா நடிகருக்கும் உள்ள ரசிகர்கள் வேற, அஜித்தோட ரசிகர்கள் அதுதான் அவங்களுக்கான ரசிகர்கள். அவங்க அதுதான் நான் சொல்றேன். நீங்க கேட்டதுக்கு நான் சொல்றேன், அவங்களுக்கான ரசிகர்கள் சொன்னா நீங்க எதிர்பார்த்த அந்த கலெக்ஷன்லாம் வராது. இன்னைக்கு வந்து கேட்டா இப்ப பாருங்க, எந்த மூவியும் அது காம்படிஷன் கிடையவே கிடையாது. வணங்கான் வருது, வணங்கான் பார்க்கக்கூடிய மக்கள்னு வந்து பாலாவுடைய ஃபேன்ஸ் அது பார்ப்பாங்க. அந்த படத்துல வந்து சூர்யா நடிச்சிருந்தா கூட நீங்க சொல்லலாம். ஆனான்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஈக்குவல் ஆக்சுவலி விடாமுயற்சி வருதுன்றதுனால சூர்யாவுடைய ரெட்ரோ படமும் ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் அதுதான் இப்போ புரியுதுங்களா ரூட். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ ராம் சரண் வந்து இப்போ நல்லா புரிஞ்சுக்கமா, நீங்கள் சொன்ன மாதிரி தியேட்டர்கள் அதிகமாக இருக்க மாட்டேன். அங்கே மிகப்பெரிய ஆந்திராவில் வந்து முழுக்க இங்கே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரசிகர்கள், அஜித்துக்குள்ள ரசிகர்கள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கிறாங்களோ, இங்கே ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நடிகர்களுக்கும் அந்த மாதிரி ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ், எல்லாரும் கிடையாது. ஆனால் அஜித்துக்கு இருக்கிற ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வேற லெவல். நீங்கள் சொல்கிறீங்கல்ல வந்து அவருக்கான ஃபேன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து விடாமுயற்சி வந்தாங்க. ஏன்னா 2 வருஷம் கேப், எப்போன்னு காத்துட்ருக்குறாங்க, வெறித்தனமாக இருக்கிறாங்க. ஸோ இந்த சூழலுக்கு தியேட்டர் இல்லாமல் போயின்னு கேட்டால் இப்போ இவங்க தயாரிப்பு நிறுவனங்களுக்குள்ளே ஏற்பட்ட அரசியல் இது கூட முழுக்க இதில் வந்து குட் பை அக்ரி வந்து அவங்க பின்னோக்கி போயிட்டாங்க. ஏன்னா இவங்க 2 வருஷமாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால் இப்போ நம்ம வந்து இந்த ஒரே நேரத்தில் ஒரே ஆக்டர் நடித்த 2 படத்தை யாராவது ரிலீஸ் பண்ணுவாங்களா? அதனால் அவங்க என்ன கேட்டால் நான் ஒரு 4 மாதம் தள்ளி போட்டுக்கிறேன்னு போயிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து கேட்டிங்கன்னா விடாமுயற்சி ரிலீஸ் பண்ணுறதை தேடிய வந்து இந்த மாதிரி ஒரு சொத்தை காரணங்கள் சொல்லி பேரமௌண்ட் பிக்சர்ஸ் கிட்ட பேரம் முடியல, வெட்டி ஓட்டத்தில் வந்து பேரம் வந்து வேலை நடந்துகிட்டு இருக்குது, அவர் சென்சாரில் லீவ் போட்ட, இதெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா காதில் பூ சுற்றுற வேலை. ஆனால் இங்கே சங்கருடைய கேம் சேஞ்சர் படத்தோட அரசியல் இருக்குது. அந்த படம் இங்க சங்கருக்காக லைக்கா வந்து பெண்ட் ஆயிடுச்சு. ராம் சரணுக்காக கூட சங்கருக்காக கரெக்டா கேஸ் பண்ணிட்டீங்க. இதான் உண்மை. இதே வந்து நீங்க சங்கர் இல்லாம வேற ஒரு வராது. இப்போ சங்கருடைய சதியும் கேம் சேஞ்சருடைய அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்டா இருக்கலாம், இல்ல ஆந்திர சினிமாவுடைய அரசியலா கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து இங்க வந்து அஜித்துக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து உங்களுக்கு வந்து ரசிகர்கள் பட்டாளம், அஜித்துக்கு மாதிரி வேற எங்கேயுமே ரசிகர்கள் யாருமே இருக்க முடியாது. அந்த மாதிரியான ரசிகர்கள் இருக்கிறாங்க. கடவுளே அஜித்தேன்னு சொல்லும் போதே புரிஞ்சுக்க வேணாமா. ஆனால் ஸ்ட்ரென்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆந்திர சினிமாவுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து இப்போ இங்கே வந்து காட்டுறாங்க. இதுதான் உண்மை. அதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா இங்கே ஏற்கனவே 2 படம் தோல்வி அடைஞ்சிருக்கு. ஒன்று கங்குவா, இன்னொன்று வந்து இந்தியன் 2. அல்லு அர்ஜுனுடைய படம் வந்து இங்கே வந்து பெரிய லெவலில் போயிருக்கு. ஒரே சமகாலம் தான் கங்குவா படமும் இடைப்பட கொஞ்சம் காலம் தான் வித்தியாசம், அவ்வளோதான். அப்போது அவங்களுடைய டாமினேஷன் இங்கே அதிகமாக இருக்குது. இப்போ சங்கரே வந்து அங்கே போயிட்டு பேசுறதுலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஆடியோ லான்ச்லாம். அதில் நல்லா தெரியுதுன்னு கேட்டால் இவங்க லைக்காவோட சேர்ந்து இந்த படத்தை வந்து குட் பேட் அக்லி வந்து ரிலீஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக குட் பேட் அக்லி வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போக வச்சுட்டு அவங்க ஒத்துக்கலை. அப்போ அவங்க தள்ளி போகணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? குட் பேட் அக்லி வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போடணும் படம் ரிலீஸை. அப்போ என்ன பண்ணணும்? விடாமுயற்சி ரிலீஸ்னு சொல்லிட்டு அவங்க ஆட்டோமேட்டிக்காக தள்ளி போயிடுவாங்க. ஏன்னா இவங்க நீண்ட காலமாக எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இங்கே எதுவுமே இங்கே நல்லா சொல்கிறேன் கேட்டுங்க, இங்கே எதுவுமே நீங்கள் உண்மைன்னு எடுத்துட்டா உண்மை, பொய்ன்னு எடுத்துட்டா பொய். ஆனால் நான் சொல்கிறேன்னு கேட்டேன், அதனால தான் நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். நான் சொல்கிறேன், இதில் உண்மை இருந்தால் அதை பார்வையாளர்கள் எடுத்துக்கிட்டோம். இப்போ நான் ஒன்று கேட்க போகிறது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல அப்படின்றதுக்கு தான் சொல்ல வந்தேன். இல்லை, அஜித் அவர்களே வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து, என்னுடைய ஃபர்ஸ்ட் எடுத்த படம் வந்து ரிலீஸ் ஆகாம அடுத்து வரக்கூடிய படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அப்ப அந்த படத்து மேல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பிளாக் மார்க் மாதிரி ஆயிடும். அப்படி அதனால வெயிட் பண்ணி சொல்லிட்டு குட் பேட் அக்லியா அவங்களே தான். இப்போ கரெக்ட்டுங்களா? இப்போ ரஜினி சொன்ன வார்த்தை கொண்டு வந்துருங்க. அஜித் இங்கே ஏமாற்றப்பட்டிருக்கிறார், அஜித்தே ஏமாற்றப்பட்டிருக்கிறார். அப்ப வாழ்த்துக்கள் அஜித்துக்கு மட்டும் தான், அவருடைய ரசிகர்கள் இல்லைம்மா. நீங்க இல்லை நல்லா புரிஞ்சுங்களேன், இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர்.
இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த விஷயத்தில் இந்நேரம் வந்து ஒரு நார்மல் காரணமாக தவிர்க்க முடியாத சில காரணங்களால் தள்ளி வைக்கப்பட்டதுன்னு லைக்கா நிறுவனம் சொல்லுதுன்னா, இந்நேரம் அஜித் வந்து பேசியிருக்கணும்ல, என்ன காரணம் சொல்லியிருக்கணும்ல, அவருடைய உணர்வை மதிக்காதவரா? இப்போ இவ்வளோ கொந்தளிக்கிறாங்க அஜித்தோட ரசிகர்கள், ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து சுபாஷ் கரனை திட்டுறாங்கன்னு கூட கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக எடுத்து விட்றாங்கன்னு வச்சுங்களேன். இவங்க அந்த அளவுக்கு வந்து ரசிகர்களை வந்து உணர்வை மதிக்காதவர் அவர். கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடவுளை அஜித்தேன்னு சொன்னது கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு அறிக்கை விடலையா? இதே சுபாஷ்கரன் வந்து ஒரு அறிக்கை விட முடியாதா? ஏன்னா அவர் என்ன காரணம் சொல்ல, இப்போ படத்தை முடிச்சு கொடுத்துட்டாரு, சம்பளம் வாங்கியாச்சு. இப்போ இவர் வந்து இந்த படம் தள்ளி போடு, நிறுவனம் தானே தள்ளி போடுது, அதுக்கு வந்து அவர் என்ன காரணம் சொல்ல முடியும்? நிறுவனமே என்ன சொல்லி கேட்டால் தவிர்க்க முடியாத காரணங்கள். தவிர்க்க முடியாத காரணம் நான் சொன்னது தான், தவிர்க்க முடியாத காரணங்கள் தான் நான் சொன்னது தான். ஒரு பக்கம் இவங்களுக்கு சங்கருடைய பிராண்டை தூக்கி நிறுத்துறதுல இவங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது. காரணம் கேட்டால் இந்தியன் 3 வரணும். சங்கர் வந்து பிராண்டுக்கு விழுந்துருச்சுன்னா இந்தியன் 3யும் விழுந்துடும். அப்போ இவங்களுக்கும் ஒரு கட்டாயம் இருக்குது, பிராண்டை தூக்கி நிறுத்தணும். அதுக்கப்புறம் கேட்டால் சம்பளத்தை பாதியாக குறைச்சிக்கிறேங்கிறாரு. ஏற்கனவே ஒரு மணி நேரம் ஃபுட்டேஜ் இருக்குன்றார். அப்போ இவங்க வந்து லைக்கா வந்து சங்கருக்காக பெண்ட் ஆகியே ஆகணும், சங்கர் பிராண்ட் விடாமல் பார்த்துணும். அதே சமயத்தில் ஆந்திர அரசியலில் வந்து கேட்டிங்கன்னா ராம் சரணுக்கும் இங்கே தியேட்டர்கள் வேணும். இந்த அரசியலில் வந்து கேட்டிங்கன்னா லைக்கா வந்து பின்வாங்கிட்டாங்க. பின்வாங்கினது இல்லை, இவங்க சொன்ன அந்த சதிக்கு உடன்பட்டாங்க. விடாமுயற்சி வந்து பொங்கலுக்கு ரிலீஸுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தள்ளி போடுறது கேட்டால் இவங்களுடைய ஒன்று குட் பேட் அகலிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து படம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, அதுங்களுக்கும் வழி விடலை. இப்போ இந்த இடத்துல எங்கே வந்து அஜித் வந்து இங்கே குற்றவாளி நீங்கள் சொல்லுங்கள்? அஜித் இதுல வந்து குற்றவாளியே சொல்ல. ஆனால் இங்கே வந்து என்னன்னா யாரோ ஒரு 10 ரசிகர்கள் உணர்ச்சி வசப்பட்டு திட்டுறதை வச்சு இவங்க இங்கே இந்த வலைபேச்சு குரங்குகள் வந்து பிராண்ட் பண்ணுறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா பெருசாக்குறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இவங்களுக்கு நல்லா தெரியுது, தொடர்ச்சியாக விடாமுயற்சியும் லைக்காவையும் இவங்க தொடர்ச்சியாக அடிச்சுட்டு வந்து நல்லா தெரியும், நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். அதை தாண்டி இன்னொன்று கூட ஒரு படி மேலே சொல்ல கேட்டினா ஒரு சந்தோஷத்தையே இவங்க வெளிப்படுத்துனாங்க. இப்போவும் சந்தோஷத்தில் தான் பேசுகிறாங்க. அது அஜித்தோட ரசிகர்களுக்கு புரியும். ஆனா இப்ப அவங்க அஜித்தை தப்பாவே சொல்லி பேச இங்க அஜித்தை எப்படி தப்பா சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? சொல்லல. ஆனால் சுபாஷ்கரனை வந்து பார்த்தீங்கன்னா அஜித் ரசிகர்கள் வந்து திட்டுறாங்கன்னு சொன்னதும், அஜித்தோட ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பூமிக்கே பாரம்னு சொல்லிட்டு பீலா பிஸ்மி பேசுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அஜித் வந்து ரசிகர் வந்து பூமிக்கே பாரம், அவங்கெல்லாம் ரொம்ப அபாயகரமான மனிதர்கள், இப்படி திட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் அடிப்படை காரணத்தை மறைக்கிறாங்கல்ல. இங்கே ஆந்திர சினிமாவோட அரசியல் இருக்குது, சங்கருடைய சதி திட்டம் இருக்குன்றத இவங்க ஏன் மறைக்கணும்? இவங்க அதை பற்றி பேசவே இல்லை. எல்லாத்தையும் கரைச்சி குடிக்கிறவங்க இங்கே என்ன சொல்லிங்கன்னா இந்த 2 காரணத்தையும் பிரதானமாக எடுத்து வைக்கிறாங்க. இந்த 2 காரணம்னு கேட்டால் பேரமௌண்ட் பிக்சர்ஸ் கிட்ட பேரம் முடியவே இல்லை. ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமாம்மா, இவ்வளோ 2 வருஷமாக எடுக்கிறவங்க, இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் யூனிட்டு, நாளைக்கு வந்து இந்த இப்போ நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், சௌமியாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை தெரியாமல் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு கூட இருக்கலாம். இப்போ விடுதலை 2 எடுத்தாங்கல்ல, அதில் வந்து 2 கதாசிரியர்களோட கதை, அதாண்டு கலிய பெருமாளுடைய வாழ்க்கையை எடுத்து தான் பின்னி பண்ணி தான் எடுத்தாங்க. ஒரு வார்த்தை சொல்கிறேன், அதான் வெற்றிமாறன் ஒரு ஜென்டில்மேன்றதுக்காக நான் சொல்கிறேன். ரொம்ப ஆழமாக என்னால் சொல்ல முடியும், ஆனால் அதில் சொல்கிறதுனாலே சில சிக்கல் வந்துடலாம். அது வெற்றிமாறனுக்கு அந்த சிக்கல் தேவையில்லை. நீங்கள் சொன்னால் நம்பிங்களாம் தெரில. வேங்கைசாமி, துணைவன் கலிய பெருமாள், இந்த 3 தரப்புல இருந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா 3 தரப்பினருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லியே செட்டில் பண்ணிட்டார். எதில் ஒன்லியே? விடுதலை ஒன்லியே செட்டில் பண்ணிட்டார். ஏதாவது சைலண்ட் கீச் மூச்சு ஏதாவது சத்தம் வந்ததா, எனக்கு சொந்தம் உனக்கு சொந்தம், எங்கள் படத்தை எடுத்துட்டாரு, எங்கள் அப்பா படத்தை எடுத்துட்டாரு, கதையை எடுத்துட்டாரு, பேசணும். தங்கம் பேசினார். ஏன் பேசினான்னு கேட்டால் முன்ன பின்னன்னு பேசினார். என் பேரை முன்னாடி போட்டாங்க, என் பேரை பின்னாடி போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் பேசினார். அதுக்கப்புறம் அவரும் படம் ரிலீஸ் ஆனதும் அவரும் ஆஃப் ஆகிட்டார். அப்போது இதுதான் வந்து எடுக்க போகிறோன்னு போது ப்ரீ பிளான்டா எல்லாமே வந்து இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட், இவ்வளோ பெரிய ஸ்டாரை வச்சுக்கிட்டு பேரமௌண்ட்டில் பாக்கி வச்சிருக்கிறாரு, அதனால தான் படம் ரிலீஸ் ஆகலை, அவங்க தொகையை கூட்டி கேட்குறாங்க, அதனால தான் படம் வரல. அதுக்கப்புறம் வந்து படம் வெட்டி ஓட்டத்தில் லேட்டு, அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சென்சார் ஆஃபீஸர் லேட்டாக போயிட்டாரு, அது லீவில் போயிட்டாரு. எவ்வளோ அபத்தமான இதெல்லாம். இது எதுக்கு இவங்க உருட்டுறாங்கன்னா, இந்த வலைபேச்சு இந்த குரங்குகள் சொன்னாங்கல்ல, நான் சொல்ல நயன்தாரா சொன்னாங்க இல்லையா, எதுக்காக இது உருட்டுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு கேம் சேஞ்சர் படத்துக்கு ஒரு விளம்பரம் கொடுத்தாச்சு, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் வேறு என்னென்னலாம் கொடுத்துருப்பாங்கன்னு தெரியும்ல, இந்த கோல்டு காயின் அது இது கொடுத்து. அதனால் என்ன போகிற ஒரு 10 சேனலில் இதே ப்ரொபகண்டா, எது பேரமௌண்ட் பிக்சர்ஸ், அதுக்கப்புறம் எடிட்டிங் ப்ராப்ளம்,
இதையே வந்து போற இடத்துலலாம் இதே சொல்றாங்க. ஆனா அடிப்படையில இது ஆந்திர சினிமாவுடைய அரசியல். ராம் சரண் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து அல்லு அர்ஜுனை பீட் பண்ணணுன்றதுக்கான அது ஒரு காரணம். சங்கர் பிராண்ட் நிக்கணும். அதுக்கு ராம் சரண் அரசியல்ன்றதை தாண்டி சங்கருடைய பிராண்ட் நிக்கணும். பிராண்ட் காலி ஆயிடுச்சு. நம்பர் 1 டைரக்டர்ன்றது அந்த பிராண்ட் இதுல நிக்கணும்ன்றதுக்காக வந்து அஜித்தை வந்து விடாமுயற்சி வந்து பலிகடா. ஆனா இது என்னதான் தள்ளி வச்சாலும் ஆனா இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு ரணப்பட்டாலும் இவ்வளவு காயப்பட்டாலும் அஜித் வந்து இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட அவர் பேசாம இருக்கிறதுக்கு காரணம் ரசிகர்களை மதிக்காம இருக்கிறது கிடையாது. அவர் ரொம்ப என்ன சொன்ன ஒரு உயர்ந்த மனிதனா இருக்கிறார், ஜென்டில்மேனா இருக்கிறார். யாரு? அஜித். இதை பேசுறதுனால ஒன்றும் கிடையாது. பேசி 2 நிமிஷம் ஆயிடாது. அதுக்கு தான் வந்து ஆறுதலாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. எப்போவுமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறோமா, ஒரு சின்ன ஒரு பின்னோட்டம் சொல்கிறேன். சங்கர் படம் வந்து எந்திரன் படம், ஏன்னா ரஜினி ஏன் சொல்கிறேன்னா ரஜினிக்கு நிறைய அனுபவம் இருக்குது. எந்திரன் படம் 1 வந்தபோது எல்லா தியேட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா காலி பண்ணிட்டாங்க. எந்த படமும் வேறு எந்த படமும் கிடையாது. எந்திரன் 1 வரும்போது, எந்திரன் 2 வரும்போதும் கிட்டத்தட்ட அப்படி தான் பண்ணாங்க. ஏன்னா ஒரே நாளில் எல்லா தியேட்டர்லையும் எல்லா ஷோவும் ரிலீஸ் பண்ணி அடுத்து ஒரு 3-4 நாள் தட்டிடணும். இந்த ட்ரெண்டை கொண்டு வந்ததே யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து சங்கர் தான். தாண்டி அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இல்லம்மா, இதெல்லாம் தயாரிப்பா கூட்டா சேர்ந்தா தான் பண்ண முடியும். இல்ல இப்ப நான் கேட்கிறேன் லைக்கா நிறுவனம் ஒரு தயாரிப்பு நிறுவனம், இன்னொரு தயாரிப்பு நிறுவனம் பேசுறான்னு வச்சுங்களேன், உங்க படத்தை கொஞ்சம் தள்ளி போடுங்க, இல்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்க. இந்த படத்துக்கு சொல்லல. இப்ப புரியுதுங்களா? ஒரு பொலிட்டிக்கல் பேக்கப், அதே பொலிட்டிக்கல் பேக்கப் இப்போ எடுத்துருக்க கூடாதா? புரிஞ்சுங்க. நீங்கள் கேட்டீங்கன்னா நான் சொல்கிறேன் என்ன யாருன்றது உங்களுக்கு தெரியும். வெளிப்பட சன் பிக்சர்ஸ், அதனால் அவங்க வந்து அந்த பேக்கப் எடுத்துக்கலாம். அதே கூட பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு வெங்கடேஸ்வரா அந்த சினி ப்ரொடக்ஷன் கிரியேஷன் அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூட் இங்கே எடுத்துருக்க முடியாதான்னு கேட்குறேன். ஒரு படம் இன்றைக்கி வந்து பேன் இண்டியா மூவி ஆயிடுச்சு. உலகம் முழுவதும், அதுவும் இந்தியா முழுவதும் இவங்க கல்லா கட்டிடும். உலகம் முழுவதும் பெருசாக கலெக்ஷன் இருக்கிறதுக்குன்னா இந்தியா முழுவதும் கலெக்ஷன் எடுத்தாகணும். அப்போ சங்கர் வந்து வழக்கமாக எடுக்கக்கூடிய உத்தி தான் இது. ஆனால் அதை பற்றியெல்லாம் வந்து அஜித் வந்து கவலைப்படுற மனுஷனே கிடையாது. அதுக்கு காரணம் கேட்டால் அவருக்கு மேலே ஒரு நம்பிக்கை. அவர் சொல்லவே சொல்லிட்டாராம், எனக்கு இந்த யாரோ இந்த தனியாக விளம்பரம் பண்ணுறது, ரசிகர்கள் வந்து இந்த கட் அவுட் வைக்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். இந்த மாதிரி ஒரு நடிகரை பார்க்க முடியுமா? அப்போ எந்த மாதிரியான ரசிகர்கள் அவர் உள்ளடக்கி வச்சிருக்கிறார்? இவங்க லைக்கா வந்து பெண்ட் ஆகிட்டாங்க. அவங்க பெண்ட் பண்ணதுக்கு காரணம் கேட்டால் இவங்களுக்கும் அவருக்குள்ள ஒரு பாண்டிங். ஏன்னா அடுத்த கட்டமாக வந்து ப்ராஜெக்ட் வந்து இந்தியன் 3 இருக்குது. அதுக்கு அவர் வந்து சம்பளத்தையும் குறைச்சிக்கிறேன்னு இருக்கிறார சொல்லியிருக்கிறான். பாதி சம்பளம் குறைச்சிருக்கிறேன்னு. அப்போ அந்த படமும் வந்து ரிலீஸ் ஆகி ஏற்கனவே ஒரு மணி நேரம் ஃபுட்டேஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிக்கலில் தான் தவிர இவங்க உருட்டலாம். இவங்க உருட்டுறதுக்கு சன்மானம் வாங்கிட்டாங்க. அது கோல்டு காயினாக வாங்கியிருக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரன்சி நோட்டாக வாங்கியிருக்கலாம். அந்த வலைபேச்சு குரங்குகளை சொல்கிறேன். அதை தாண்டி இன்னொரு ஸ்டெப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாச்சு. இப்போயே போயிட்டுருக்கு பாருங்கள், எடுத்து பாருங்கள், வலைபேச்சு ஓப்பன் பண்ணுங்கள், கேம் சேஞ்சர் அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கும். எந்த படத்தெல்லாம் இவங்க வந்து அந்த படம்லாம் நல்லாயிருக்கும். இவங்க விளம்பரம் பண்ணக்கூடிய அந்த படமெல்லாம் இவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க படத்தை. இது காலங்காலமாக நடக்கிறது. இதுதான் நான் உண்மையை தான் நான் சொல்லியிருக்கிறேன். உண்மையை தாண்டி எதுவுமே சொல்ல. இதுதான் அடிப்படை உண்மை. நான் சொல்லியிருக்கிறேன். இது உண்மையாக இல்லைன்னா தாராளமாக இந்த காணொலியே நீங்கள் என்ன தாராளமாக எனக்கு கமெண்ட் பண்ணட்டும். நான் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. ஆனால் இதுதான் அடிப்படை. ஆந்திர அரசில் சங்கர் செய்த சதி. அதுக்கு இங்கே வந்து சிலர் வந்து இந்த யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய இந்த வியாபாரிகள் துணை போயிட்டாங்க. ஒரு கட்டத்தில் வந்து கேட்டால் வந்து லைக்காவுடைய நெருக்கடி சூழல். நெருக்கடினா என்ன? இந்த நெருக்கடி பேரமௌண்ட், மறுபடியும் சொல்கிறேன், பேரமௌண்ட் பிக்சரில் பணம் செட்டில் பண்ணல, வெட்டி ஓட்டுதலில் டிலே, சென்சார் ஆஃப் செலவு, இதெல்லாம் சொத்தையான காரணங்கள். அடிப்படை காரணம் நான் சொன்னது தான். ஓகே, ஸோ இதுதான் உண்மையான காரணம் அப்படின்னு இருந்தாலுமே கூட யாருடைய படமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு டைரக்டராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஹீரோவாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு அந்த படம் பிடிச்சா மட்டும்தான் கண்டிப்பாக அது வந்து 10 நாளோ இல்லைன்னா அவங்க நினைக்கக்கூடிய அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வாங்க முடியும். ஸோ அவங்க இந்த அரசியல்லாம் பண்ணி அப்படி படம் வந்து ரிலீஸ் ஆனாலும் கடைசியில் மக்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த படம் பொங்கல் ரிலீஸ்க்கு வரக்கூடிய படங்களில் எந்த படம் முந்த போகுது? எந்த வகையிலையும் எனக்கு இதில் என்ன கேட்டால் அஜித் வந்து யாரும் வந்து அஜித்தை ப்ளேம் பண்ணக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டால் அஜித்தோட ரசிகர்கள் புரிஞ்சுப்பாங்க. அவங்க ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இவ்வளோ வருஷம் வரைக்கும் அதனால வந்து கேட்டால் இது வந்து என்ன சதி இருக்குது, யார் எப்படிப்பட்டவங்க,
வந்து சங்கர் எப்படிப்பட்டவர், ஆந்திரா அரசியல் என்ன, இங்கே ஆந்திர சினிமா என்ன, இங்கே தமிழ்நாட்டில் சினிமா எப்படி இருக்குது, இவங்க உருட்டுற அந்த வலைபேச்சுகள் எப்படிப்பட்ட நபர்கள், இது எல்லாமே தெரிஞ்சவங்க தான். ஸோ அதனால் வந்து உண்மை என்னன்றதை அவங்க வந்து ஆய்வு செய்யட்டும். இருக்கிற விஷயத்த நம்ம சொல்லிட்டோம், அவ்வளோதான். ஓகே. ஸோ பொங்கல் வரைக்கும் 10ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணனா தெரிய போகுது மக்கள் எந்த படத்தை கொண்டாட போகிறாங்கன்றது. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு நன்றிம்மா.